السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய அருளால் ஃபிக்ஹ் சுன்னா நூலில் 105வது பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைவான ஈமானை, இஹ்லாஸை, இறையச்சத்தை, இல்மை, நற்குணங்களை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. நாம் படிக்கிற பாடங்களினால் அல்லாஹ் நற்பயனை இந்த உலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் நமக்கு வழங்கிடுவானாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் எடுத்து நடக்கச் சொன்னார்களோ அதையெல்லாம் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. எந்தெந்த தீமைகளை விட்டு நபி அவர்கள் தவிர்ந்திருக்க சொன்னார்களோ அந்த தீமைகளை எல்லாம் விட்டு தவிர்ந்திருக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. 105வது பாடமாகிய இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால் நோன்பு. இந்த நோன்பு என்பது ரமலான் மாதத்தில் நோக்கப்பட வேண்டியது. அந்த ரமலான் மாதம் எதை கொண்டு தெரிபடுகிறது? பிறை பார்த்தலை கொண்டு தெரிபடுகிறது. ரமலான் மாதம் தரிபடுகிற விஷயத்தை சென்ற பாடத்தில் நாம் பார்த்தோம். இதனை தொடர்ந்து அந்த பிறையினுடைய விஷயம், ஒவ்வொரு ஊர்லேயும் பிறை பார்க்கப்பட வேண்டுமா, அல்லது ஒரு பிறை இன்னொரு ஊருக்காரர்களுக்கு போதுமானதா, அந்த பிறை சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் என்ன, தெளிவுகள் என்ன என்பதைத்தான் இன்றைய 105வது பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், பாடத்திற்கு உள்ளே செல்வோம். இஹ்திலாஃபுல் மதாலி, உதயகிரிகள் வேறுபடுகிறது, உதயங்கள் வேறுபடுவது. ரஹபல் ஜும்ஹூரு, ஒருமித்த இமாம்கள், பெரும்பான்மை இமாம்கள் சென்றிருக்கிறார்கள். இலா அன்னஹு, நிச்சயமாக, லா இபரத, கவனிக்க வேண்டியதில்லை, பிஹ்திலாஃபில் மதாலிஇ, உதயங்கள் வேறுபடுவதை கொண்டு கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபமதார் அல் ஹிலால, பிறையை எப்பொழுது பார்க்கிறார்களோ, அஹ்லு பலதின், ஊருக்காரர்கள், ஊரில் உள்ளவர்கள் பிறையை எப்பொழுது பார்க்கிறார்களோ, வஜப சௌமு, நோன்பு அவசியமாகிவிடும், அலா ஜமீஇல் பிலாதி, அனைத்து ஊர்களின் மீதும் நோன்பு என்பது கடமையாகிவிடும். ஒரு ஊருக்காரங்க பிறைய பார்க்கிறாங்க, மற்ற ஏனைய ஊருக்காரங்களுக்கும் அது கடமையாகிவிடும். லிகௌலி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிற காரணத்தினால். சூமு லிருயதிஹி வ அஃப்திரு லிருயதிஹி, பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பை விடுங்கள். சபக தஹ்ரீஜுஹு, இதனுடைய தஹ்ரீஜ் முந்திவிட்டது. இது எந்தெந்த நூற்களில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது என்கிற விவரம் முந்திய சென்று விட்டது. ஒஹுவ ஹிதாபுன் ஹாமுன் லி ஜமீஇல் உம்மதி, பாருங்க, இந்த அறிவிப்பு என்பது நபி அவங்க சொல்றாங்கல்ல, பிறை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறை பார்த்து நோன்பை விடுங்கள். ஒஹுவ, இதுவாகிறது, ஹிதாபுன், முன்னிலைப்படுத்துவது, அதாவது எதிர்நோக்கி சொல்வது, ஆமுன், பொதுவான சொல்லாக இருக்கிறது, லி ஜமீஇல் உம்மதி, சமுதாயம் அனைவருக்கும் பொதுவாக சொல்லப்பட்ட செய்தியாக இது இருக்கிறது. ஃபமன், யார், ரஆஹு, இதனை பார்க்கிறார்களோ, மின்ஹும், அவர்களிலிருந்து, ஃபி ஐயி மக்கானின், எந்த இடத்தில் இருந்து, அவர்களில் யார் இதனை பார்த்தாலும், கானதாலிக்க, அது ஆகிவிடுகிறது, ருயத்தல்லகும் ஜமீஹன், மக்கள் அனைவருக்கும், சமுதாயத்தினர் அனைவருக்குமே அது பார்த்ததாக ஆகிவிடுகிறது. இது ஒரு செய்தி. வதஹப இக்ரிமா, இக்ரிமா இமாம் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். வல் காசிம் இப்னு முஹம்மது என்கிற இமாம் சென்றிருக்கிறார்கள்.
வசாலிம் வ இஸ்ஹாக் இவர்கள் எல்லோருமே ஒரு கருத்துல சென்றிருக்கிறார்கள். அந்த கருத்து என்னங்கிறத பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். வஸ்ஸஹீஹு இந்தல் அஹ்னாஃப் ஹனஃபியாக்களிடத்துல சஹீஹான கருத்தும் அதுதான். வல் முக்தாரு இந்த ஷாஃபிஇய்யதி ஷாஃபியாக்களிடத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட சொல்லும் அதுதான். அது என்னங்க அப்படின்னு கேட்டா, அன்னஹு நிச்சயமாக விஷயம் யுஅ்தபரு கவனிக்கப்படும் லி அஹ்லி குல்லி பலதின் ருயத்துஹும் ஒவ்வொரு ஊர்க்காரர்களுக்கும் அவசியமாக கவனிக்கப்படும் ருயத்துஹும் அவர்களுடைய பார்வை என்பது கவனிக்கப்படும். வலா யல்ஸமுஹும் அவர்களுக்கு அவசியமாகாது ருயத்து கைரிஹிம் அவர்கள் அல்லாதவர்கள் பிறையை பார்ப்பது அவர்களுக்கு அவசியமாக்காது. அவர் அந்தந்த ஊருக்காரங்க பிறையை பார்க்கணும். இதுதான் ஷாஃபி மதுஹப்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட சொல்லு. உதயங்கள் வேறுபடணும். சூரிய அதாவது பிறையினுடைய உதயம் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பிறை தேவை அப்படிங்கிறது தான். அந்தந்த பகுதிக்கு பிறை பார்க்கப்பட வேண்டும் என்பதுதான் ஷாஃபி இமாமிடத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட சொல்லு. அனஃபியா கடத்துல சரியான சொல்லு அதுதான். ஒரு பிறையே உலகத்துக்கு போதுமானது என்கிற கருத்தை அனஃபியாக்களோ ஷாஃபியாக்களோ போதுமாக்கி கொள்ளவில்லை. லிமா ரவாஹு குரைப் ஏன் இதை இவங்க இப்படி சொல்றாங்க? அதாவது ஹனஃபியாக்கள் ஷாஃபியாக்கள் அதே மாதிரி இக்ரிமா அவங்களும் காசிம் இப்னு முஹம்மது சாலிம் இசாக் இவங்கெல்லாம் ஏன் இப்படி ஒரு கருத்து சொல்றாங்க என்று கேட்டால், லிமா ரவாஹு குரைப் குரைப் என்கிற சஹாபி எதனை அறிவிப்பு செய்தார்களோ அதன் காரணத்தினால். குரைப் அவர்களுடைய அந்த சஹாபியினுடைய அறிவிப்பு என்ன? கால இந்த காலனுடைய ஃபாயில் யாரு? குரைப் ரதியல்லாஹு கால குரைப் ரதியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், கதிம்து ஷாம் கதிம்து ஷாம சிரியாவுக்கு நாங்கள் சென்றோம். சிரியாவை அடைந்தோம், சிரியாவுக்கு வந்தோம். வஸ்தஹல்ல அலைய ஹிலாலு ரமலான் ரமலானுடைய பிறை என் மீது வெளிப்பட்டது. அனபிஷாமி நான் சிரியாவில் இருக்கும் பொழுது சிரியாவிலேயே ரமலான் பிறை எனக்கு தென்பட்டது. ஃபரைத்துல் ஹிலால லைலத்துல் ஜும்அதி ஜும்மாவுடைய இரவில் பிறையை நான் கண்டேன். அதாவது வேலைக்கிழமை பின்னேரம், வெள்ளிக்கிழமையினுடைய இரவு, வெள்ளிக்கிழமை முன்னேறம். பிறையை நான் கண்டேன். சும்ம பிறகு கதிம்துல் மதீனத்த மதீனாவிற்கு நான் வந்தேன். ஃபி ஆஹிரி ஷஹரி அந்த மாதத்தினுடைய இறுதியில மதீனாவிற்கு நான் வந்தேன். ஃபஸஅலனி இப்னு அப்பாஸ் அப்பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் என்னிடத்தில் கேட்டார்கள். சும்ம பிறகு ஸக்கரல் ஹிலால பிறையை கூறினார்கள். ஃபகால அப்பொழுது அவர்கள் கேட்டார்கள், மதா ரஅய்துமுல் ஹிலால பிறையை நீங்கள் எப்பொழுது கண்டீர்கள் என்று கேட்டார்கள். ஃபகுல்து அப்பொழுது நான் சொன்னேன், ரஅய்னாஹு லைலத்துல் ஜும்மாத்தி ஜும்மாவுடைய இரவுல இந்த பிறையை நாங்கள் கண்டோம் என்று நான் சொன்னேன். ஃபகால அப்பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க கேட்டாங்க, அந்த ரைத்தஹு பிறையை நீங்க பார்த்தீங்களான்னு கேட்டாங்க. ஃபகுல்து அப்பொழுது நான் சொன்னேன், நஹம் ஆமா நான் பார்த்தேன். யாரு? குரைப் ரலியல்லாஹுன்னு சொல்றாங்க, பிறையை நான் பார்த்தேங்கிறாங்க. வராஹு அந்நாச வராஹு அந்த பிறையை கண்டார்கள். அந்நாசு மக்கள் கண்டார்கள். ஒசாமு நோன்பு நோற்றார்கள். ஒசாம முஹாவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் நோன்பு நோற்றார்கள். ஃபகால அப்பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொன்னார்கள், லாக்கின்னா என்றாலும் நாங்கள் ராயினாகு அந்த பிறையை கண்டோம். லைலத்த சபதி சனிக்கிழமை இரவு தான் நாங்கள் கண்டோம். ஃபலா நஸாலு நஸூமு ஹத்தா நக்பில சலாசீன அவ் நராஹு ரமலான் மாதத்தை 30 ஆக்குகிற வரை
நாங்கள் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தோம். அல்லது நராகு அந்த பிறையை பார்க்கக்கூடியவர்களாக. அந்த பிறை மறுநாள் இவங்களுக்கு தென்பட்ட காரணத்தினால் 30 நாள் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். ஊருக்கு ஊர் வித்தியாசப்படுகிறது, வேறுபடுகிறது என்பதைத்தான் நாம் இந்த ஹதீஸ்ல பார்க்கிறோம். ஃபகுல்து, அப்பொழுது நான் கேட்டேன். இவங்க யாரு? குறைப அவங்க சொல்றாங்க. அலா தக்தஃபி பிருயதி முஆவியா, முஆவியா அவர்கள் பார்த்தார்களே பிறையை, அதை கொண்டு நீங்கள் போதுமாக்கவில்லையா? வசியாமிஹி, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு நோன்பு நோற்றார்களே, அதை கொண்டு நீங்கள் போதுமாக்கி கொள்ளவில்லையா என்று கேட்டேன். யார் இடத்துல? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல. ஃபகால, அப்பொழுது அவங்க சொன்னாங்க, லா, இல்ல, போதுமாகாது. அந்த சிரியாவினுடைய பகுதிக்கு அந்த பிறை போதுமானது. அப்போ மதீனாவினுடைய பகுதிக்கு, மதீனாவை சுற்றி உள்ள பகுதியில பிறை தென்பட வேண்டும், அதை பார்த்துதான் நோன்பு நோக்க வேண்டும் என்பது தெளிவாகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அப்படிதான் சொல்லிட்டாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்த பிறை போதுமானதாகாது, சிரியாவினுடைய பிறை போதுமாகாது. என்ன காரணம்? ஹாகதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவ்வாறு தான் எங்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவினார்கள். உலகத்திற்கே ஒரு பிறை என்று எங்களை நபி அவங்க ஏவல்ல. உலகத்துல எங்கு பிறை பார்த்தாலும் அது வேறு ஊர்ல உள்ளவங்களுக்கு அது போதுமானதாக ஆகும் என்று நபி அவங்க சொல்லல. ஒவ்வொரு பகுதிக்கும் அந்தந்த பகுதியில பிறை பார்க்கப்பட வேண்டும் என்றுதான் நபி அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ ரவாஹு அஹ்மத், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்லிமுன், இமாம் முஸ்லிம் அவர்களும் அறிவிக்கிறார்கள். திருமிதியு, இமாம் திருமிதி அவர்களும் அறிவிக்கிறார்கள். வகால திருமிதியு, இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ஹசனுன் சஹீஹுன் கரீபுன், இந்த ஹதீஸ் ஏற்க தகுந்த விதத்துல ஹசன் என்கிற தரத்துல, சஹீஹ் என்கிற தரத்துல, கரீப் என்கிற தரத்துல, ஹசனுன் சஹீஹுன் கரீபுன் என்கிற தரத்தில் இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் தொடர் இருக்கிறது என்று சான்று பகர்கிறார்கள். முஸ்லிம்ல 1087வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அபூதாவூத், இமாம் அபூதாவூத் ரஹ்மஹுல்லா அவர்கள் தங்களுடைய சுனனே அபிதாவூத் என்கிற நூல்ல 2332வது ஹதீஸாக இந்த ஹதீஸை இடம்பெற செய்திருக்கிறாங்க. திருமிதி, இமாம் திருமிதி அவங்களுடைய நூல்ல 693வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கிறது. நசாயி, இமாம் நசாயி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்களுடைய நூல்ல 4ஆம் பாகத்துல 131வது பக்கத்துல இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அஹ்மத் முஸ்னது அஹ்மதுல முதல் பாகத்திலேயே 306ஆம் பக்கத்திலேயே இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. வல் ஹமலு அலா ஹாதல் ஹதீஸி, இந்த ஹதீஸின் அடிப்படையில் அமல் செய்வது இந்த அஹ்லில் இல்மி, இல்முடையவர்களிடத்தில் இருக்கிறது. அன்னலி குல்லி பலதின் ருயத்துஹும், நிச்சயமாக ஒவ்வொரு ஊர்க்காரர்களுக்கும் இருக்கிறது அவர்கள் அந்த பிறையை பார்ப்பது. ஒவ்வொரு ஊர்க்காரர்களும் அந்தந்த பகுதியில அந்தந்த பகுதிக்காரர்கள் பிறையை பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுதுதான் அந்த பிறை ஏற்கப்படும். வேறு எங்கோ யாரோ பார்த்த பிறையை இன்னொரு பகுதியில உள்ளவர்கள் ஏற்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஒரு பகுதியில உள்ளவர்கள் பார்த்த பிறைய இன்னொரு பகுதியில உள்ளவங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது கூடாது. ஒஃபி ஃபத்ஹில் அல்லாம் ஷரஹ் புலூகுல் மராம், புலூகுல் மராம் என்கிற ஒரு ஹதீஸ் தொகுப்பு, அதுக்குண்டான விரிவுரை நூலாகிய ஃபத்ஹுல் அல்லாம்ங்கிற ஒரு கிதாபுல சொல்லப்பட்ட செய்தி என்ன? அல் அக்ரபு, நெருக்கமானது, லுசூமு, அவசியமாகும், அஹ்லு பலதின், ஊர்க்காரர்களுக்கு அவசியம், அருயா, பார்ப்பது, பிறையை பார்ப்பது அவசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒமா எத்தசிலு பிஹா, அந்த ஊரோடு சேர்ந்திருக்குமே, மினல் ஜிஹாத்தில்லதி அலா சீமதிஹா, அந்த அடையாளத்தின் மீது உள்ள திசைகளிலிருந்து,
அதோடு சேரக்கூடியவர்களுக்கும் அவசியமாகும் பிறை பார்ப்பது. அதாவது ஒவ்வொரு ஊருக்காரர்களுக்கும், இந்த ஊருக்காரர்களோடு யார் சேர்வார்கள் என்று சொன்னால், அந்த ஊரினுடைய திசைகளில் உள்ள அந்த பகுதியில் உள்ளவர்களும் அதோடு சேரும். ஒரு ஊர், அதை சுற்றி உள்ள பகுதிகள், அந்த பகுதியினருக்கும் பிறை பார்ப்பது அவசியமாகும். அப்ப இப்படி தனித்தனி பகுதிகளாக பிரிந்துவிடும். அந்தந்த பகுதிகளுக்கு பிறை என்பது அவசியம் என்றுதான் ஃபத்ஹுல் அல்லாம் என்கிற நூலிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக தனியாக பிறை பார்ப்பது. மன் ஒருவர் அல் ஹிலால பிறையை பார்த்தார், வஹதஹு தான் மட்டும் பிறையை பார்த்தார், அவருடைய நிலைமை என்ன? ஏற்பதா அல்லது அவர் ஏற்பதை அவர் பார்த்ததை மறுப்பதா? விவரங்களை பார்ப்போம் வாருங்கள். இத்தஃபகத் ஒன்றுபட்டிருக்கிறார்கள், அயிம்மத்துல் ஃபிக்ஹி சட்ட அறிஞர்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள், அலா ஒன்றின் மீது, அன்ன மன் அபுசர பிறையை பார்த்தாரே, அன்ன நிச்சயமாக, மன் அபுசர பிறையை பார்த்தவர், ஹிலால சௌமி வஹதஹு நோன்பினுடைய பிறையை தான் மட்டும் தனியாக ஒருவர் பார்த்தாரே அவர், ஐயசூம நோன்பு நோற்க வேண்டும் என்பதன் மீது மார்க்க சட்ட அறிஞர்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். வஹாலஃப அதாவுன் இமாம் அதா அவர்கள் மாறுபடுகிறார்கள். ஃபகால அவங்க சொன்னாங்க, லா யசூமு நோன்பு நோற்க கூடாது, இல்லா பிருயதி கைரிஹி மஹு தன்னுடன் அவருடன், இந்த ஹூடைய லமீர் யாரு? பிறையை பார்த்தவர், அவருடன் அவர் அல்லாத இன்னொருவர் பார்ப்பது கொண்டே தவிர அவர் நோன்பு நோக்க கூடாது. ஒரு ஆள் பிறையை பார்த்துட்டா அவருடைய பிறையே போதுமானதாக ஆகாது, ரெண்டு பேர் பார்க்கணும். அப்படி பார்த்தால்தான் பிறையை பார்த்தவரே நோன்பு நோக்க வேண்டும் என்று அதா அவர்கள் சொல்கிறார். ஒரு ரமலானுடைய பிறை ஒருவர் மட்டும்தான் பார்த்தாரு, வேற யாருமே பார்க்கல அப்படின்னா அந்த ஒருவர் மட்டும் நோன்பு இருக்கலாமா அப்படின்னு கேட்டா இமாம்களுடைய அபிப்பிராயம் என்னன்னா, ஆம் அவர் மட்டும் நோன்பு இருக்கலாம். ஆனால் அதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்கிறார்கள், இல்ல ஒரு ஆள் பார்த்துட்டு அவர் மட்டும் நோன்பு இருக்கக்கூடாது, அவரோடு சேர்ந்து வேறு யாராவது பார்த்திருக்கணும், பார்த்திருந்தா நோன்பு இருக்கலாம். ரெண்டு பேர் பார்த்தாங்கன்னா ரெண்டு பேரும் நோன்பு இருக்கலாம். அந்த ரெண்டு பேருடைய சொல்ல கேட்டு ஊர்க்காரர்கள் நோன்பு இருக்கலாம். அப்படி இல்லாம ஒரு ஆள் மட்டும் பார்த்துட்டு அவர் மட்டும் தனியா நோன்பு வைக்க கூடாது. வக்தலஃபு ஃபி ருயதிஹி ஹிலால ஷவ்வால், வக்தலஃபு அவர்கள் வேறுபடுகிறார்கள், ஃபி ருயதிஹி பிறை பார்த்த விஷயத்தில், ஹிலால ஷவ்வால் ஷவ்வாலுடைய பிறையை. இல்ல, ரமலானுடைய பிறைக்கென்று தனி சட்டம் இருக்கிறது, ஷவ்வாலுக்கென்று தனி சட்டம் இருக்கிறது. இமாம்கள் இந்த ரெண்டிலையும் வேறுபடுகிறார்கள் என்பதைத்தான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். வல் ஹக்கு உண்மையான கருத்து என்னவென்று சொன்னால், அன்னஹு நிச்சயமாக யஃப்திரு அவர் நோன்பை விட்டு விடுவார். அதாவது இங்க எப்படி இமாம்கள் ஒன்றுபட்டிருந்தார்களோ, ஒரு ஆள் தனியா ஒரு ரமலானுடைய பிறையை பார்த்தால் அவர் மட்டும் நோன்பு நோற்பது கூடும் என்று சொன்னார்களோ, அதே மாதிரி தான் ஷவ்வாலுடைய பிறைய ஒரு ஆள் பார்த்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவர் நோன்பை விட்டு விடலாம். கமா கால ஷாஃபிஈ வ அபூ சௌர், இமாம் ஷாஃபி அவங்களும் இமாம் அபூ சௌர் அவங்களும் சொன்னது போன்று. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஆள் தனியாக ஷவ்வாலுடைய பிறையை பார்த்தார் என்று சொன்னால் அவர் மட்டும் நோன்பை விட்டு விடலாம். இன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத் அவுஜப ஸௌம நோன்பை கடமையாக்கி விட்டார்கள், வல் ஃபித்ர நோன்பு விடுவதையும் அவர்கள் கடமையாக்கி இருக்கிறார்கள், லிர் ருயதி பார்க்கிற காரணத்தினால், பிறையை பார்க்கிற காரணத்தினால் நோன்பு வைக்க வேண்டும் என்று நபி அவங்க வலியுறுத்தி இருக்கிறாங்க. பிறையை பார்த்த காரணத்தினால் நோன்பை விட வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருக்கிறாங்க. ரமலானுடைய பிறையை பார்த்தவர் நோன்பு வைக்க வேண்டும், ஷவ்வாலுடைய பிறையை பார்த்தவர் நோன்பை விட்டுவிட வேண்டும்.
வர்ருயத்து பார்ப்பது என்பது ஹாசிலத்துன் உண்டாகி விடுகிறது லகு அவருக்கு யகீனன் உறுதியான நிலையில அவருக்கு நோன்பை நோற்பதும் நோன்பை விடுவதும் உண்டாகி விடுகிறது. வஹாதா அம்ருன் இது ஒரு காரியம். மதாருகுல் ஹிஸ்ஸு ஃபலா யஹ்தாஜு இலா முஷாரிகா. வஹாதா அம்ருன் இது ஒரு காரியம். மதாருகு இந்த காரியம் நிலை பெறுவது என்பது அல் ஹிஸ்ஸு உணர்வை கொண்டு நிலைவு பெறுகிறது. ஒரு ஆள் பார்க்கிறார், அவர் பார்த்தல் என்கிற அந்த உணர்வில் இருந்து அவருக்கு கடமையாகி விடுகிறது. ஃபலா யஹ்தாஜு இலா முஷாரிகா வேறு ஒருவர் கூட்டாக வேண்டும் என்பதன் பக்கம் தேவையாகாது. இன்னொருவர் இதை பார்க்கணும் என்பது அவசியம் இல்லை. ஒரு ஆள் பார்த்தார் என்று சொன்னால் அவருக்கே அது போதுமானதாக ஆகிவிடுகிறது. அதனால் அதை கொண்டே அவர் நோன்பு வைத்து விடலாம். சரி, அப்போ இன்றைக்கு நாம் பார்த்த பாடத்துல பார்த்த விஷயங்கள் என்னவென்று சொன்னால், உதயங்கள் வேறுபாடு, பிறையினுடைய உதயம் வேறுபாடு அவசியமா அவசியம் இல்லையா அப்படின்னு சொன்னா ஜும்ஹூர் உலமாக்கள் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இமாம்கள்ல இக்ரிமா அவங்களும், காசிம் இப்னு முஹம்மது அவங்க, சாலிம், இஸ்ஹாக்கு, ஹனஃபியாக்கள், ஷாஃபியாக்கள்லாம் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தனிப்பிறை பார்ப்பது அவசியம் அப்படின்னு சொல்லி குரைப் என்கிற சஹாபியினுடைய அந்த ஹதீஸ்ல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க சொன்னாங்க, ஒரு ஊருக்கு அந்த பகுதியில பார்க்கிற பிறைதான், வேறு பகுதியில பார்க்கிற பிறை என்பது கூடாது. சிரியாவினுடைய பிறை மதீனாவிற்கு போதுமானதாக ஆகாது என்று இப்னு அப்பாஸ் அவங்க கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த கருத்தை ஷாஃபி மதுஹபு, ஹனஃபி மதுஹபுடைய சட்ட அறிஞர்கள்லாம் இந்த ஹதீஸ் ஆதாரமாக வைத்து ஒவ்வொரு பகுதிக்கும் தனித்தனி பிறை அவசியம் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் என்கிற விவரத்தை இன்றைய பாடத்தில் நாம் பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக நாம் பார்த்த விஷயம் என்னவென்று சொன்னால், யாரு தனியாக பிறை பார்த்தாரோ அவர் நோன்பு நோற்க வேண்டும். அதே மாதிரி யாரு தனியாக ஷவ்வால் பிறையை பார்த்தாரோ அவர் நோன்பை விட்டுவிட வேண்டும். இப்படித்தான் ஷாஃபி இமாம் அவங்க சொல்லி இருக்கிறார்கள். அதே மாதிரி மார்க்க சட்ட அறிஞர்கள் ஒத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அத்தா என்கிற ஒரே ஒரு இமாம் மட்டும்தான் இல்ல நோன்பு நோக்கிறதுங்கிறது ஒரு ஆள் தான் பார்த்த பார்வை கொண்டே அவர் நோன்பு நோற்றுக்கிடக் கூடாது, இன்னொருவர் வேறு ஒருவரும் நோன்பு நோக்க வேண்டும் என்று அத்தா என்கிற இமாம் மட்டும்தான் சொன்னார்கள். இந்த விஷயங்களை எல்லாம் நாம் பார்த்து விட்டோம். அடுத்து நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், நோன்புடைய ருக்குன்கள், நோன்பினுடைய ஃபர்லுகள் என்னென்ன, என்னென்ன காரியங்கள் இருந்தால் நோன்பு செல்லுபடியாகும், எந்தெந்த காரியங்கள் நோன்புக்கு அவசியமானது என்று நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல பார்ப்போம். அடுத்த பாடத்துல ரமலானுடைய நோன்பு, அது அல்லாது பொதுவான நோன்பு, நோன்புக்கு எந்தெந்த காரியங்கள், என்னென்ன செயல்பாடுகள் அவசியம், அவசியமா என்னென்ன செஞ்சாகணும், ஃபர்து என்ன, எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் அதற்கு ஃபர்து என்றும் சுன்னத் என்றும் இருக்கும். என்னென்ன காரியங்களை கட்டாயம் அந்த செஞ்சாதான் அந்த இது செல்லுபடியாகும் என்று. அவர் ரமலானுக்கென்று ரமலானுடைய நோன்பு, அதல்லாத பொதுவா நோன்பு, நோன்புக்கென்று ஃபர்லான காரியங்கள் எதெல்லாம் இருக்கிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்திலே பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.